மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, பாருங்க, இந்த வசனத்தை தெளிவா புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா மத்தேயுலயும் வரும், அங்க சீஷர்களை அழைத்துன்னு தான் வரும். ஆனா இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, இது வெறும் சீஷர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜனங்களுக்கும் உரியது. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து, ஒருவன் கிறிஸ்தவனாக கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புவானே ஆனால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? தன்னை வெறுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்போ உங்களை நீங்க கேள்வி கேட்கணும், சிலுவையை எடுக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறீர்களா? அல்லது கடைசியாக எப்பொழுது நான் சிலுவையை சுமந்தேன், ஆனா சிலுவையை இறக்கி வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா பேதுரு அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்துக்கு எப்படி ஆலோசனை சொன்னாரோ அதே மாதிரி துர் ஆலோசனை கொடுத்து கேட்க இனிமையா இருக்கத்தக்கவாறு யாராவது சொல்லி எப்பொழுதோ நீங்க என்ன செய்திருப்பீங்க, பாடுகள் வழி நடக்கக்கூடியதான அந்த வாழ்க்கைய நீங்க எப்பொழுதோ முடிச்சு வச்சிருப்பீங்க. ஆண்டவர் சொல்றார், நீ என்னை பின்பற்ற விரும்புறியா? உனக்கு பரலோக ராஜ்யம் வேணுமா, நித்திய மகிழ்ச்சி வேணுமா, ஜீவ கிரீடம் வேணுமா? செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான், நீ என்ன பின் செல்லு. நீ என்ன பின்பற்ற விரும்புனா உங்களை வெறுக்கணும். நீங்க சிலுவையை எடுத்துக்கொண்டு பின் செல்லணும்னு சொல்லப்பட்டு கடைசியா எப்ப சிலுவை எடுத்தீங்கன்னு உங்களுக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் வாசிங்க. பின்பு அவர் எல்லாரும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாருங்க, அடுத்தது என்ன சொல்றாரு? அனுதினம். இந்த வார்த்தைகளை மிஸ் பண்ணிடுவோம். சிலுவையை சுமக்க சொல்லிட்டாரு, சரி ஒரு நாள் அவருக்குன்னு சொல்லி சிலுவை சுமந்துருவோம். நாளைக்கு அதே சிலுவை வரும்போது சலிப்பு உண்டாகுது, முறுமுறுக்கிறோம், குறை சொல்றோம், சிலுவையை இறக்கி வச்சுட்டு இந்த தேவனே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி பெயர் கிறிஸ்தவர்களாக மாறிடும். கிறிஸ்துவ அதுக்கப்புறம் உள்ள கிடையாது. உலகமும் மாம்சமும் சிற்றின்பங்களும் பொருளாசைகளும் நான் என்கிறதான எண்ணங்களும் தன் விருப்பங்களும் தான் நிறைஞ்சிருக்கும். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ சிலுவையை சுமக்கணும். அது எப்படி சுமக்கணும்? நீ சாகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சுமக்கணும். அனுதினமும் சிலுவையை சுமக்கணும். அப்படிப்பட்ட மனநிலையில எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு உங்களை நீங்களே கேட்க. இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை நான் சுமக்க எனக்கு பலன் தார். அதான் உங்களுடைய காலை ஜெபமா இருக்கு. ஆண்டவரே, நான் மனுஷன், பாடு அனுபவிப்புறது எனக்கு இல்லாத ஒரு காரியமா இருக்கு, முடியாத ஒரு காரியமா இருக்கு, விரும்பாத ஒரு காரியமா இருக்கு. நான் பாடுகளை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுதான் என்னை குறித்த உம்முடைய திருவுள சித்தமா இருக்கு. அப்ப இன்னைக்கு நான் சிலுவையை சுமக்க எனக்கு கிருபையை தாரும், பலனை தாரும் என்று பாருங்க. அப்ப நைட் ஆகும்போது சிலுவையை சுமந்திருப்போம், ஆனா அது அவருடைய கிருபையினால சந்தோஷமாய் சுமந்திருப்போம். கொஞ்ச நேரமா 2 பேருக்கு கால் தடம் கடற்கரையில தெரிஞ்சு கொண்டே போகுது. ஒரு கஷ்டம் வரும்போது ஒரே ஒரு நபருடைய கால் தடம் மட்டும்தான் இருந்துச்சு. அப்ப அந்த கஷ்டப்பட்டதான மனுஷன் தேவனை பார்த்து, அந்த நேரம் நீ என் கூட இல்லையே நீ சொன்னான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அந்த 2 கால் தடம் தெரியுமா, அது என் கால் தடம் தான், உன்னை என் தோல்ல சுமந்தாங்க நான் நடந்தேன், அதனால உனக்கு தெரியல அப்படின்னு. திராணிக்க மேல சோதிக்க மாட்டேன், ஆனா சிலுவை சுமந்துதான் ஆகும். கிருபையை தருவார்.